ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சனல் ஃபைனான்ஸ். நம்ம என்ன சம்பாதிச்சாலும் அதை எதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது, நம்ம பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஏரியாஸ் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ். நான் பர்சனல் ஃபைனான்ஸ்னு சொல்லும்போது அது உங்களுக்கு வர இன்கம் ஆகலாம், நீங்கள் பண்ணுற சேவிங்ஸ் ஆகலாம், நீங்கள் பண்ணுற ஸ்பெண்டிங்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் லைக் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுறது தான் வந்து ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ். இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல் ஆகட்டும், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆகட்டும், இல்லைனா ஒரு சைல்ட்ஸ் எஜுகேஷனோ, இல்லைனா ஒரு சைல்ட் மேரேஜோ, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமோ உங்களால் பிளான் பண்ணி அதுக்கான ஃபைனான்ஷியலாக வந்து நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பொசிஷனில் இருக்கணும்னா உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்களா தான் உங்களோட ஃபைனான்ஷியல் நீட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களால் மீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஏரியாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஸ், அதாவது அபவுட் யுவர் இன்கம், சேவிங்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனல் ஃபைனான்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இன்கம். இப்போ இன்கம் தான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் உங்களோட இன்கம் ஒழுங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன இன்கம் அப்படின்றது. அதாவது உங்களோட கேஷ் ஃப்ளோ எந்த வழியிலலாம் வருது, அது மேபி உங்கள் சேலரியாக இருக்கலாம், வேஜஸாக இருக்கலாம், உங்களோட ரெண்டல் இன்கம் இருக்கலாம், உங்கள் ஸ்டாக்ஸ்லேருந்து வர டிவிடெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு மந்த்லி வருது அப்படின்றதான் வந்து இன்கம் அப்படின்றது. கேஷ் இன்ஃப்ளோ டு யுவர் ஹேண்ட், அதுதான் வந்து இன்கம். தட் இஸ் a first starting point of an personal finance. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங்ஸ். நமக்கு ஒரு இன்கம் வருது, நம்மளோட மந்த்லி ஸ்பெண்டிங்ஸ் என்ன? ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ரெண்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி வாங்குற ஹவுஸ் ஹோல்ட் கிராசரிஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஹாலிடே போகிறது, இந்த மாதிரி எல்லா செலவையும் வந்து எக்ஸ்பென்சஸையும் வந்து நம்ம ஸ்பெண்டிங்ல கேட்டகரைஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா நம்மளோட ஸ்பெண்டிங்ஸ் வந்து எப்பயுமே இன்கம்மை விட, அதாவது உங்களோட கேஷ் இன்ஃப்ளோ இன்கம்மை விட கம்மியாக இருந்தால் தான் வந்து உங்களால் உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு அமௌண்ட் நீங்கள் சேவிங்ஸ்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி பண்ணலன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா போய் கடன் வாங்குவீங்க, அந்த டெப்ட் ட்ராப் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரி மாட்டிட்டு உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸே வந்து ஸ்க்ரூப் ஆயிடும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னா உங்களோட ஸ்பெண்டிங்ஸ் வந்து எப்பயுமே இன்கம்மை விட கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணணும். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களோட அதாவது இன்கமில் ஸ்பெண்டிங்ஸ் முடிஞ்சு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவிங்ஸாக வைக்கணும். அந்த சேவிங்ஸ் அப்படின்றது வந்து லைக் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த அசெட் கிளாஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது தனியாக சேவிங்ஸே வைக்கணும். எதுக்காக இதை மெயின்டைன் பண்ணணும்னா there might be in some critical situations, அதாவது ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வரலாம், இல்லைனா சடனாக ஜாப் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 12 months என்ன எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு மந்த்லி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து எந்த அசெட் கிளாஸ்லையும் போடாமல் சும்மா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எப்போ உங்களுக்கு அந்த தேவைப்படுதோ, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வருதோ, அந்த அமௌண்ட்டை நீங்கள் லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த எமர்ஜென்சி எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியறதுக்கு இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களோட அதாவது இன்கமில் ஸ்பெண்டிங்ஸ் முடிஞ்சு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவிங்ஸாக வைக்கணும். அந்த சேவிங்ஸ் அப்படின்றது வந்து லைக் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த அசெட் கிளாஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது தனியாக சேவிங்ஸே வைக்கணும். எதுக்காக இதை மெயின்டைன் பண்ணணும்னா there might be in some critical situations, அதாவது ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வரலாம், இல்லைனா சடனாக ஜாப் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 12 months என்ன எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு மந்த்லி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து எந்த அசெட் கிளாஸ்லையும் போடாமல் சும்மா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எப்போ உங்களுக்கு அந்த தேவைப்படுதோ, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வருதோ, அந்த அமௌண்ட்டை நீங்கள் லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த எமர்ஜென்சி எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியறதுக்கு இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இன் கேஸ் ஆஃப் யுவர் பர்சனல் ஃபைனான்ஸ். நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு இன்கம் வருது, உங்களுக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு 55 to 60 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ஒரு சேலரி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த 60 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ உங்களோட சைல்டு எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட எனி எக்ஸ்பென்சஸ் ஆஃப்டர் யுவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அந்த பிளானிங்க்கெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியாகவும் இருக்கலாம், லைக் யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு அசெட் கிளாஸ்
பிஸ்னஸில் பார்த்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் இட் மைட் பி அன் ரியல் எஸ்டேட். ஸோ ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ். ஃபைனலாக ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடெக்ஷன். நீங்கள் என்னதான் சம்பாரிச்சு சேவிங் பண்ணாலும் ஒரு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களோட கம்ப்ளீட் வெல்த்தை நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதோ சேவ் பண்ணிக்கிற ஒரு ஃபினான்ஷியலை வந்து அப்படியே எரோட் பண்ணி விட்டுரும், அப்படியே ஜீரோ ஆக்கி விட்டுரும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலன்னா. அதனால என்னன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்கள் பண்ணணும். அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் என்ன இருந்தாலும் கவர் பண்ணிக்கும். ஸோ உங்களோட வெல்த்தை வந்து எந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்ட் பண்ணாது, பாதிக்காது. ஸோ ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்சோ அன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் தான் த கீ ஏரியாஸ் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.